ஸோ என்னோட ஆஃபீஸில் we ring the bell when we help a customer buy his dream home. இதே மாதிரி இன்னொரு இடத்துல வந்து டெய்லி காலையில் பெல் அடிப்பாங்க. தட்ஸ் த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், போத் பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். அண்ட் நம்ம சென்னை சார்ந்த ஒரு டெவலப்பர் ஹவ் ஜஸ்ட் அனௌன்ஸ் பிளான்ஸ் தட் தேர் கோயிங் டு கோ ஃபார் IPO அண்ட் கோயிங் டு ரேஸ் மணி. ஸோ இந்த வீடியோவில் யார் இந்த டெவலப்பர், எதுக்கு பணம் ரேஸ் பண்ணுறாங்க, எவ்வளோ பணம் ரேஸ் பண்ணுறாங்க அண்ட் வாட் தே பிளான் டு டூ வித் இட்னு பார்க்க போகிறோம். Hi guys, this is Yasir Rahman here, Chennai Realtor, Chennai's first real estate based YouTube channel. First time in the channel la paakreenga, we talk about real estate news, real estate information and anything connected with real estate. So please do subscribe to the channel, like the video before we start, it helps us out. And ungalku real estate pathi edho queries irundha, please put it down in the comments or follow me on Instagram, Chennai Realtor on Instagram. Anga vandu DMs are open. Neenga enna query irundhalum personally message பண்ணுவா. I handle my Instagram personally. Sometimes one day I will reply பண்றதுக்கு, but I always reply to it. There's a Chennai based developer going in for an IPO. Yaar and the developer? First kelvi, the developer is none other than Casa Grande. Casa Grande is one of Chennai's leading developers. அவங்க வந்து multiple locationsல multiple projects வச்சிருக்காங்க. I generally don't talk about specific developers, but ஏன்னா இது ஒரு பெரிய நியூஸ், they are going for an IPO. So அதனால I thought I should specifically talk about this. Just a few days ago MD Arun sir வந்து ஒரு press meetல வந்து announce பண்ணியிருந்தாரு that this is their plan. So அவங்களோட டார்கெட் பாத்தீங்கன்னா December 2022, that is அடுத்த வருஷம் டிசம்பருக்குள்ள they want to be public. JM Financial and Motilal Oswal வந்து பேங்கர்ஸை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. Expected valuation for the entire company Casa Grande as an entity வந்து 6,000 to 8,000 crores estimate பண்ணியிருக்காங்க. where they will be raising anywhere between 800 to 1,000 crores வந்து cash inflow எதிர்பார்க்குறாங்க அவங்க. மெயின் பர்பஸ் ஏன் காசா கிராண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, ரியல் எஸ்டேட், அண்ட் தட்ஸ் ட்ரூ, இஸ் அ வெரி கேபிட்டல் இன்டென்சிவ் பிஸ்னஸ் அண்ட் ரியல் எஸ்டேட் பாரோயிங் காஸ்ட்ஸ் ஆர் குவைட் ஹை. இப்போ கூட பார்த்தீங்கன்னா டெவலப்பர்ஸ் ஆர் பாரோயிங் மணி அட் எனிவேர் பிட்வீன் 16 to 22-24% வரைக்கும் கூட பாரோ பண்ணுறாங்க. காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி இஸ் சீப்பர், ஸோ ஷேர் ஹோல்டர்ஸ் வில் கெட் அ ஹையர் ரிட்டர்ன் இஃப் யூ இன்வெஸ்ட் இன் காசா கிராண்ட். காசா கிராண்ட் ஆல்சோ ஹேஸ் அ பிளான், ஒரு 15% அவங்களோட ஈக்விட்டி வந்து எம்ப்ளாயி ஸ்டாக் ஆப்ஷன்ஸாக ஆஃபர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆப்வியஸ்லி இது வந்து இட்ஸ் டூ ஏர்லி டு ஸ்பெக்குலேட் on all of that. As and when more details come out, I'm sure I will also be sharing it with you on different social media platforms where I am available. Funding வாங்குறது வந்து காசா கிராண்டுக்கு புதுசு இல்லை. ஸோ அப்போலோ குளோபல் மேனேஜ்மெண்ட்னு ஒரு கம்பெனிட்டையும் KKRட்டையும் மல்டிபிள் ப்ரைவேட் ஈக்விட்டி இன்வெஸ்டர்ஸ்ட்டு வந்து அப் டு 1,200 crores வந்து ஃபண்டிங் வாங்கியிருக்காங்க. பட் டிஃப்ரென்ஸ் என்னன்னா, இந்த ஃபண்டிங் எல்லாம் பார்த்தீங்கன்னா has been taken on a project level. That is அவங்க 2-door ப்ராஜெக்ட்க்கோ ஒரு சவாய் ப்ராஜெக்ட், again these are just நேம்ஸ் ஐம் த்ரோயிங் அப். ஸ்பெசிஃபிக்காக அந்த ப்ராஜெக்ட் ஃபண்டிங் எடுத்திருக்காங்கன்னு நான் சொல்லலை. பட் பேசிக்லி ஃபார் ஏ ப்ராஜெக்ட் ஒரு பி ப்ராஜெக்ட்டுக்கு வந்து அவங்க ஃபண்டிங் எடுத்திருக்காங்க. ஒரு என்டர்பிரைஸ், ஒரு என்டிட்டி லெவல், காசா கிராண்டுன்னு ஃபண்டிங் இது வரைக்கும் வாங்கல அவங்க. ஸோ திஸ் IPO வில் பி அ என்டர்பிரைஸ் லெவல் ஃபண்டிங் வேர் எல்லா ப்ராஜெக்ட்ஸும் கன்சாலிடேட்டடாக வந்து இது எடுப்பாங்க. ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் வை காசா வந்து ஃப்ரம் 2004 அவங்க ஆரம்பிச்சதுல வந்து பயங்கர அக்ரெசிவாக க்ரோ பண்ணியிருக்காங்க. இன்ஃபேக்ட் இஃப் ஐம் நாட் ராங், ப்ரீவியஸ் இயர் அவங்க வந்து 1,800 or 1,900 crores டர்ன் ஓவர் பண்ணியிருந்தாங்க. லாஸ்ட் ஃபைனான்ஷியல் இயர் பார்த்தீங்கன்னா 2,400 கோடி ரூபா டார்கெட் வச்சாங்க and they were able to close 2,300 crore rupees in net sales last financial year. இந்த வருஷம் their target is 3,750 crores and they are in line to touch their targets. Aggressive they've expanded to other geographies. Casa, apart from Chennai, in fact வாரத்துக்கு ஒரு லான்ச் மாதிரி தெரியுது சென்னையில். குட் ஜாப் டீம் காசா கிராண்ட் at that, keeping the launch momentum going. But apart from Chennai, அவங்க வந்து Hyderabad, Bangalore, Coimbatore, multiple locations there, they have been launching projects on a regular basis, which is why we are seeing that monumental growth. And of course எல்லாருக்கும் தெரியும் Casa Grandeோட marketing is fantastic. This video has nothing to do with Casa Grande's marketing department, but I am just pointing it out. Money that they are raising plus they plan to do some borrowings எல்லாமே சேர்த்து ஒரு 5,000 கோடி ரூபா கேபிட்டல் அவுட்லே வச்சுருக்காங்க for the next years. அதில் பார்த்தீங்கன்னா மெயினாக ஒரு 3,000 கோடி ரூபா கிட்ட வந்து சென்னையில் இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க. அண்ட் அபவுட் 2,000 odd crores of that will be divided between Hyderabad and Bangalore, Coimbatore இந்த மற்ற சிட்டிஸில். Casa Grande also is aggressively acquiring land, both outright and joint venture for projects. அவங்க போன வருஷம் ஒரு டார்கெட் வச்சுருந்தாங்க. இட் வாஸ் அபவுட் 10,000 crores ப்ராஜெக்ட் சேல் வேல்யூ வரைக்கும் வந்து அக்வயர் பண்ணோம். அதில் நியர்லி 60% they have already reached. So another 4,000 crores worth of land they are looking at acquiring in எல்லா சிட்டிஸும் சேர்த்து. Predominantly again Chennai is their focus, but yes, Coimbatore, Bangalore, Hyderabad also they are focusing. எனக்கு ஒரு doubt, why they don't operate in cities like Madurai and Trichy where we are seeing a
கேப்டிவ் ஆடியன்ஸ், நிறைய என்ஆர்ஐஸ் கேட்டுட்ருக்காங்க. இன்னும் ஹோம் டவுன் மதுரை திருச்சி பக்கத்தில் இருக்குது, அங்கே இன்வெஸ்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ தட் இஸ் an opportunity for CASA. Other developers like Rams and Akshaya have gone into those markets. CASA has not yet. Hopefully they will soon. So அடுத்த ஃபைனான்ஷியல் இயர் வரைக்கும் CASA wants to do about 70% of their business in Chennai. Balance 35% வந்து பெங்களூர் ஹைதராபாத்துக்கு டிவைட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. The same way by 2024 அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா 25 million square feet of residential developmentல இருக்கணும், and at the same time 5 million square feet of commercial developmentல இருக்கணும். CASA also has an industrial warehousing logistics arm. It used to be called CASA Distillery Parks. I'm not sure, they've renamed the company. இப்போ புது பேர் என்னன்னு தெரியல, பட் அவங்க கூட வந்து அக்ரெசிவாக வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஆல் ஆஃப் தீஸ் திங்ஸ் டுகெதர் ஃபார்ம் த CASA Grand Enterprise, and the IPO வந்து இந்த மொத்த என்டர்பிரைஸ்க்கு சேர்த்துருக்கு. ஷுட் யூ இன்வெஸ்ட் இன் தி IPO, ஷுட் யூ நாட் இன்வெஸ்ட் இன் தி IPO, எனக்கு இட்ஸ் டூ early to say. Maybe closer to the IPO, keep subscribe to the channel. So இது வந்து you will be informed as to what is happening when it's happening. And if you are a home buyer, கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஈக்விட்டிலையும் பண்ணுங்க. ஆல்வேஸ் ஹேவ் யுவர் எக்ஸ் இன் மல்டிபிள் பாஸ்கெட்ஸ் சொல்கிற மாதிரி. ரியல் எஸ்டேட்டும் முக்கியம், கோல்டும் முக்கியம், கேஷும் முக்கியம், ஃபிக்ஸ் டெபாசிட் முக்கியம், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் முக்கியம். அதே மாதிரி வந்து ஸ்டாக்ஸில் கூட கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். பர்சனலி ஐ ஹோல்ட் அ லாட் ஆஃப் ரியல் எஸ்டேட் ஷேர்ஸ். சென்னை பேஸ்ட் டெவலப்பர்ஸும் வாங்கி வச்சுருக்கேன். நிறைய பேருக்கு கொஸ்டினாக இருக்கும், who are the Chennai based developers who are listed? So Vijay Shanti, of course they are not operational anymore, but Vijay Shanti was a listed enterprise, as well as a lot of people may not know this, even industry la irukravanga. Lanker is also a public limited company. Of course the other big boys, DLF, Prestige, Shobha, Brigade, ivangalla kuda listed entities. So I am personally very proud that a Chennai based company who has grown here, we have grown with them, all of us have grown together, is actually going for an IPO. So another thing that makes me happy about this is that real estate வந்து இன்னும் கொஞ்சம் ப்ரொஃபஷனலாக, இன்னும் ஒரு ஸ்ட்ரீம்லைண்டாக ஆகும் போது. This has always been my interest, this has always been my passion. And ஒரு அன்ப்ரொஃபஷனல் அன்ஆர்கனைஸ் செக்டர்லேருந்து ஒரு ஆர்கனைஸ் செக்டருக்கு போகும்போது it gives me a smile on my face. So thank you so much for watching the video until the end. This is Yasir Rahman here. I will see you in the next video.